சிம்பிளாக ஈஸியாக வைரல் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இட்லியை வேக வச்சு போடணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் கிரேவி எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா வெயிட் லாஸ், டின்னர் இல்லை ஸ்நாக்ஸுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் அந்த இட்லி பிடிக்காதவங்க நீங்கள் எக்கு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டை அரைச்சி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள். இதுவுமே அப்படி தான், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாப் பண்ணி போகிறது பிடிக்கல அப்படின்னா இதை நல்லா அரைச்சி போட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வெந்துட்டுருக்கும் போதே அரைக்கிறதுக்கு முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா தேங்காய், வரமிளகாய் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இதுவுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றுவோம் இதில். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச அந்த விழுதை ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஏற்கனவே தக்காளியெல்லாம் வெந்ததுனால இந்த நம்ம போட்டிருக்கிற முந்திரியெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை. அது லைட்டாக தண்ணி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா போதும். கடைசியாக கரம் மசாலா பொடி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு, உங்கள்கிட்ட கசூரி மேத்தி, கொத்தமல்லி தழை எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போது இந்த திக்கான ஸ்டேஜில் நம்ம இடையில கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மாவு ஊற்ற போகிறோம். இட்லி மாவு, தோசை மாவு, நீங்கள் எது வேணாலும் ஊற்றலாம். நான் சொன்ன மாதிரி இதில் எக்கு கூட ஊற்றலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ இப்போது லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த இட்லி மேலே போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இடையில எடுத்து பாருங்கள், இட்லி வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடலாம் நீங்கள். ஸோ ரொம்ப பஞ்சு போல் நமக்கு ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்ய டைம் இல்லை அப்படின்னா இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து அந்த இட்லியில் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் வரைக்குமே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்ம இட்லி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுறப்போ சாப்பிட்டுக்கலாம். தோசையோ இட்லியோ பணியாரமோ செய்கிறப்போ. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சிலர் வேகாதுன்னு கூட நினைக்கலாம். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 5-10 நிமிஷம் வந்து முன்னாடி பின்னாடி ஆகலாம், அவ்வளோதான்.